ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ட்ரெக்கிங் வந்து எங்கே போகிறோன்னா, ஜபலக்தருக்கு தான் போகிறோம். ஜபலக்தர் வந்து 4 வீல் எடுத்துகிட்டு நிஸ்வா சைட் போகாமல், நார்மலாக ஜபலக்தர் இங்கே மஸ்கட்லேருந்து போகணுன்னா, அந்த பிட் சமையல் போயிட்டு நிஸ்வா போயிட்டு அந்த ரூட்டில் மலை மேலே ஏறி போகணும். அதுக்கு கண்டிப்பாக அந்த மலையில் ஏறத்துக்கு 4 வீல் தேவை. ஆனால் நாங்கள் இப்போ அந்த மாதிரி போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ட்ரெக்கிங் பண்ணி அந்த ஒரு மலையில் ஏறி போகலாம். அந்த ட்ரெக்கிங் பண்ணுற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல் அலியா வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகணுன்னா, இங்கே மஸ்கட்டில் இருந்து பர்கா, நக்கல், அல்ருஸ்டாக் இந்த வழியெல்லாம் தாண்டி போனால் இந்த வில்லேஜ் வரும். நார்மலாக இங்கே ஏதாவது ஒரு வில்லேஜை பார்க்க போனோம் அப்படின்னா நிறைய மலைகள் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வில்லேஜுக்கும் நிறைய மலைகளை தாண்டி தான் நாங்கள் அந்த வில்லேஜுக்கு போனோம். நாங்கள் இங்கே இப்போ லாங் வீக்கெண்ட் வந்ததில்ல, அந்த ஒரு 4 டேஸ் பசங்களுக்கு ஹாலிடேஸு, ஆஃபீஸ்க்கு வந்து 3 டேஸ் ஹாலிடேஸ் அந்த லீவில் தான் போனோம். ஆனால் ஒருத்தர் கூட ரோட்டில் பார்க்கவே முடியல. வெறும் மலைகள் மட்டும் தான் இருந்தது. ரோடு எம்டியாக தான் இருந்தது. நாங்கள் அந்த வில்லேஜ் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஏதாவது 1, 2 காருங்கள் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. வின்டரில் இந்த இடத்துக்கு வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போனதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நிறைய அந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருந்துச்சு அந்த பிளேஸில். ஆனால் போகிற வழியுமே இந்த மாதிரி இருக்கிறனால வின்டர் சமயத்தில் ட்ராவல் பண்ணால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து வின்டருக்கு தான் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த வில்லேஜ் பக்கத்தில் வந்துட்டோம். வில்லேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபுல்லாக க்ரீனரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய மரங்கள் 2 பக்கமே வந்து டேட்ஸ் ட்ரீ தான் இருந்தது. அப்புறம் நிறைய இடத்துல லெமன் ட்ரீ இருந்தது. இந்த ஊர் பக்கம் நிறைய லெமன் இருந்தது, மேங்கோ இருந்தது. எல்லா ட்ரீயுமே ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் நிறைய டேட்ஸ் தான் இருந்தது. எங்கள் வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கே எங்களுக்கு 2 ஹார்ஸ்க்கு மேலே 2.5 ஹார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் கொஞ்சம் இடத்துல நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த வில்லேஜுக்கு போய் சேர்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2.5 ஹார்ஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வீட்லேயும் சரி, நாங்கள் மலை ஏறும் பொழுதும் சரி, நிறைய இடத்துல இந்த லெமன் ட்ரீ தானாகவும் முளைச்சி கிடந்துச்சி. வீட்லேயும் சில பேர் வச்சுருந்தாங்க. லெமன் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ நான் காட்டுற டீயில் பார்த்திங்கன்னா லெமன்னா அது ஆரஞ்சு டைப்பான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து ஆரஞ்சு பழம் சைஸுக்கே ரொம்ப பெருசாக இருந்தது. நிறைய இருந்தது. எல்லாம் கொட்டி கீழே கிடந்தது. இது யாரும் பறிக்க மாட்டாங்க போல். வில்லேஜுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். என் பொண்ணு அங்கே தனியாக நிற்கிறதுக்கு பயந்துட்டு அழுதுட்டு இருந்தா. சரி கொஞ்சம் நேரம் அவளை வச்சு விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்புறம் ரொம்ப பயந்துட்டு அதனால் அவளை தூக்கிட்டோம். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனவுடனே அங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கும். இந்த மாதிரி தான் அல் அலியா வில்லேஜ்னு போட்டிருக்கும். இந்த மாதிரி டியர் டூரிஸ்ட்டுன்னு போட்டு அங்கே என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு போர்டும் அங்கே எழுதியிருக்கு. அந்த மாதிரி போர்டு ஒரு 2 இடத்துல நான் பார்த்தேன். இந்த வில்லேஜ் போகிறதுக்கு 4 வீல்லாம் தேவை கிடையாது. சின்ன கார்லேயே போய்க்கலாம். அந்த வில்லேஜ் போகிற வரைக்கும் ரோடு வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு மலையும் ஏறி இறங்குற மாதிரி ஸ்லோப் அந்த மாதிரி கிடையாது. அப் அண்ட் டவுன்லாம் கிடையாது. ஆனால் வில்லேஜுக்குள்ளே போயிட்டால் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இந்த வீட்டில் நிறைய மாதுளம்பழம் தொங்கிட்டு இருந்தது. இது வந்து கேட்டுக்கு வெளியில் அழகுக்கு வச்சுருப்பாங்களா இல்லை இதை பறிக்காமல் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ அழகாக இருந்தது. டோருக்கு முன்னாடியே. இங்கே பார்த்தீங்களா, அதே போர்டு தான், அதே தான். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துல எழுதியிருந்தது. ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ட்ரெக்கிங் பாயிண்ட் ஏரியா ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய இடத்துல நிறுத்தி கேட்டுட்டு தான் வந்தோம். ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி ரோடு வந்து பிரிஞ்சு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிறதுனால எந்த சைடு போகணுங்கிறதே தெரியல ஃபஸ்ட் டைம் வந்ததுனால. இப்போ இந்த ஜேசிபி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இந்த பிளேஸ் தான். காரை விட்டு இறங்கினோடனே தண்ணி சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா இந்த மாதிரி பக்கத்துலேயே தண்ணியெல்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய டேட்ஸ் வந்து கொட்டி கீழே கிடந்தது. அது தெரியாமல் அதை சுற்றி வியூ பாயிண்ட் பார்க்கலாம் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது ஷூவெல்லாம் ஒரே டேட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஃபுல்லாக டேட்ஸ் கீழே நிறைய கொட்டி கிடந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்க் இருக்குது. அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாஸ்க்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க இடம்லாம் இருந்தது. அங்கேயே கொஞ்சம் உட்காந்தோம். ஆனால் அந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு வேறு போட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாஸ்க்குக்கு வெளியிலேயே வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ட்ரெக்கிங் ரூட்ஸ் இன் ஜபலக்தர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் எந்தெந்த ரூட்லாம் போகலாம், எத்தனை கிலோமீட்டர் அங்கே கரெக்டாக போய் சேர அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் ஃபுல்லாக எழுதியிருந்தது. மாஸ்கோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி எதுவும் அங்கே கட்டி விட்டுருந்த மாதிரி இருக்குது, ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்த்தோம். அந்த இடத்துல தான் ரெஸ்ட் ரூம் இருந்தது. அந்த இடத்த நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா மலைக்கு மேலே ஏறி ஏறணும்னா ட்ரெக்கிங் போறியா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா? ஆ சரிடா போட. அது கிரேப்ஸ் இல்லை, அது டேட்ஸு. ஆ சரி, ஃபுல்லாக டேட்ஸா? இதை வச்சு சாப்பிட்டுட்டே ட்ரெக்கிங் போயிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆனால் பச்சை டேட்ஸாக இருக்கலாம். பச்சை டேட்ஸு சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும். சாப்பிடுமா?
வேணாம். அம்மா ப்ளீஸ்மா, சாப்பிடுமா ப்ளீஸ்மா. அந்த தண்ணி வந்துட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த வழியா தான் நம்ம ட்ரெக்கிங் போகணும். இங்கே மேலே ஒரு வழியாவும் மேலே ஏறி போய் அந்த ரூட்டை டச் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சைடை தான் போகணும்னு சொன்னாங்க. அது சொன்னவர் வந்து வேறு கண்ட்ரி ஆள். நாங்கள் அதனால் வந்து மற்ற இந்த லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்களோ அந்த வழியாக தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் கடந்து நம்ம அந்த ட்ரெக்கிங் ஏரியாவுக்கு போகிறோம். உள் நுழையிறதுக்கு கொஞ்சம் கேட்டு தான் போக வேண்டியிருந்தது. இந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் இந்த இடத்துல போர்டு போட்டிருக்கு, டூரிஸ்ட் யாரும் இந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. அங்கே இந்த கார்லாம் நிற்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எங்கள் காரை நிறுத்திட்டு நடந்து இப்போ மலை ஏற போகிறோம். தண்ணி இருக்கு. மாஸ்கை தாண்டி போகிறதுக்கு ரூட்டெல்லாம் கிடையாது. அந்த கல் மேலே ஏறி தான் அந்த மாஸ்கை தாண்டி இந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாதி மாதிரி கொஞ்சம் ஓடிட்டுருக்கு. இந்த வாதியை கிராஸ் பண்ணி தான் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் நம்ம இந்த ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மார்க்கிங் இருக்குது. இந்த மார்க்கிங்கை ஃபாலோ பண்ணியே மலையோட மேலே வரைக்கும் நம்ம ஏறிடலாம். இந்த ட்ரெக்கிங் ரூட் வழியாக ஜபலக்தர் போகிறதுக்கு 5.5 கிலோமீட்டர் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருந்தது. கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் மாதிரி இருக்குது. அங்கங்கே டேட்ஸ் ட்ரீங்க நிறையா இருக்குது. கொஞ்சம் தூரம் மலை ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மலை தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரீஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. தெரியுதம்மா, காசு வந்துருக்கு. இப்போ இந்த மீன் இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 இங்கே 5, அப்புறம் அந்தாண்டெலாம் இருக்குது. ஃபிக்கு வேணாம் அதில் காய் அது வச்சு ஏர்ன் பண்ணக்கூடாது சாமி. அதை விட்டால் கூட ஏதாவது பழுத்து இந்த பறவைங்களாச்சும் சாப்பிடும். ஃபுல்லாக அலோவேரா. வாங்க போகலாம். இஷா பயந்தாங்கோழி, தனியாக போகிறதுக்கு பயந்துட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு எப்படி போகுது பாரு. கொஞ்சம் தூரம் போனால் தெரிஞ்சிடும். கீழே எங்கேருந்து பாருங்கள், யாரோ தெரியுதானே. அப்போ போங்க, இதாக தான் இருக்கும். பிள்ளை ஏதோ கட்டி விட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல தப்பாக நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். அந்த ஏரோ பார்த்துட்டு அவங்க வராங்க பாருங்கள், அந்த சைடு போயாச்சு. ஆக்சுவலாக அந்த சைடு போகக்கூடாது, ஏரோ மார்க் இங்கே இருக்குது. இதே வந்து இந்த சைடு போட்டிருந்தா கொஞ்சம் அங்கேருந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருந்திருக்கும். இந்த சைடு இருக்குது. சுரே வந்து வாதி சஹாபுக்கு அப்புறம் நல்லா காற்று அடிக்குதுல்ல. ஆமாம், அங்கே கொஞ்சம் தண்ணிங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறனால அங்கங்கே டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறவங்கன்னா இந்த ஏரியாலலாம் சீக்கிரம் ட்ரெக்கிங் பண்ணி ஏறிடலாம். புதுசாக ஒர்க் அவுட்டே பண்ணாமல் வீட்டில் சும்மாவே இருந்துட்டு ஏறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நெஞ்செல்லாம் ரொம்ப படபடன்னு அடிக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வந்துடாதீங்க. அதானே. இவ்வளோ வயசான எப்படி இருக்காது.
தெரியல சூரிய அங்கே பாரு அந்த பந்தல் அந்த சாஞ்சி அங்கே அதுதான் இது கிரேப்ஸ் தான். இந்த புதரமாக இருக்குது பாரு உனக்கு நேராக. அதான் வேற எங்கே இருக்குது கிரேப்ஸ் மேலையா? சரிவா நம்ம இப்படி போய் வேற சைடு இருந்தாலும் பார்க்கலாம். தண்ணி இந்த படிக்கட்டு இருந்துச்சு தண்ணி வர பண்ணிக்கலாம். பின்னாடி இருந்து எடு. தண்ணி வளரும். நீ எடு. தண்ணி விளாடுறதுக்கு இருக்கு. வளர தண்ணிங்க அங்கே மீன் அடிச்சு அங்கே கொஞ்சம் விளாடலாம். உள்ளே ட்ரெக்கிங் முடிச்சிட்டியா? இங்கே பார்க்கலாம். மலையை டச் பண்ணிட்டு வந்துட்டியா? ஜபலக்தர் போயிட்டு வந்துட்டல? போயிட்டேன். சல்யூட் போட்டோம். போய் பாதியிலே திரும்பிட்டோம். பாருங்க பிரியாணி. என் பையன் போகிற இடத்துல எதை கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா? இன்வெஸ்டிகேட்டர். பிரியாணி போட்டு போயிருக்காங்களாம். ஆமாண்டா. சிக்கன் பிரியாணி இருக்கு. லெக் பீஸ் இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுலே இருப்பான். போடா. எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் பாரு. அழகான நெஸ்ட்டு எங்கேயும் மேலேருந்து விழுந்து கிடக்குது. நெஸ்ட்டு தான் இது. எந்த இடத்துல மாண்டு இங்கே தான் கீழே கிடந்துச்சு. ஐயோ இந்த சைடு தான் வருது. ஒரு ஃபார்மில் இருந்து இந்த குதிரையில் வந்து மணல் மாதிரி, மணல்னால் நம்ம ஊரில் எம்சாண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மணல் ஏதோ மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல அந்த ட்ரீ ஒரு ட்ரெக்கிங் போகிற கொஞ்சம் தூரம் வரைக்கும் ட்ரீங்களை நிறையா இருக்கும். அங்கங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் போல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஏதோ இன்செக்ட்லாம் வந்து ஒட்டிக்கிற மாதிரி அங்கங்கே கட்டி விட்டுருந்தாங்க. இந்த வழி ஞாபகம் வச்சுக்கணும். நான் வச்சுக்கிட்டுமா? நாங்கள் வந்து அந்த மலையோட ஒரு 30%க்கு மேலே ஏறியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா முழு மலையும் ஏறினா தான் நாங்கள் எவ்வளோ தூரம் ஏறினோன்னு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஏறிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் மலை ஏறும் பொழுதே 2:30. அப்போ யாருமே இல்லை. யாருமே அந்த டைமில் மலை ஏற மாட்டாங்க தான். நாங்கள் அந்த இடத்துல ஏறுனால துணைக்கும் ஆள் இல்லை. நாங்கள் அப்போ சப்போஸ் அந்த மலையை போய் ரீச் ஆனால் ஈவினிங் ஆகிடும். நாங்கள் காரை இங்கே தான் நிறுத்தியிருக்கோம். ரிட்டன் வர்றது எங்களுக்கு சிரமமாயிடும். அங்கே லைட்டு கீட்டு எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் பாதியிலே இறங்கிட்டோம். இன்னொரு நாள் காலையில் போய் ட்ரெக்கிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இறங்கிட்டோம். அந்த ஜபலக்தர் ரூட்டில் மேலே மலையில் ஏறும்பொழுது அந்த சைட்லேருந்து நிறைய இந்த கிரேப்ஸ் எல்லாம் இருக்கிற செடி இருக்கிற இடத்த காட்டியிருப்பேன். நாங்கள் இறங்கிட்டு சரி அந்த செடியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் மலையில் ஏறி அந்த செடி இருக்க சைடாக பாதி தூரம் வந்தோம். அதுக்கப்புறம் முடியல. அதனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். வைக்காதுடா உள்ள தண்ணி குடிக்கணும். கடவுள் பாதி மிருகம் போட்டு கலந்து செய்ய ஃபுல்ல வேர் வெங்க காட்டு. இவ்வளோ ஸ்வெட்டிங்க. நீ டெய்லி நடந்தால் உனக்கு இருக்க எல்லா வேதையும் போய்டும் நினைக்கிறேன். யூரிக்கா இருக்கிற உப்பு எல்லாமே இப்படியே போயிடும். ஏய் அது வேற. திரும்ப சதுன்னு நனைஞ்சு பேகெல்லாம் நனைஞ்சு போச்சிங்க. அந்த பேக் கட்டுறத்தி அழுக்காயிடுச்சுமா. ஐயோ காட்டு. ஏய் என்ன ஆகாச்சு? எல்லாம் அப்பாவோட வேர்வை தான். நாங்கள் கீழே ஒரு ஃபார்மில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா மேலேருந்து அந்த டேட்ஸ் எல்லாம் வந்து உடச்சி அந்த மாதிரி ஒரு கூடையில் வச்சு கீழே அனுப்பிட்டு இருந்தார் கயிறு கட்டி. சரி அதை வீடியோ எடுக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டோம். எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த பழுத்த டேட்ஸ் எல்லாம் அந்த வலை மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் இப்படி தான் கீழே இறக்குவாங்க போல். ஓரளவுக்கு நல்ல வயசான தாத்தா தான். ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நம்ம ஊரில் எப்படி பனைமரம்லாம் ஏறுவாங்க அதே மாதிரி தான் அவரும் ஏறியிருந்தார். வெறுங்காலில் அந்த ஒரு கயிறு மாதிரி, கயிறுனா அது ஏதோ ஒரு மெட்டீரியல் அது மாதிரி போட்டுட்டு அந்த வயசான தாத்தா தான் மேலே இருந்தார். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழே தான் இருந்தாங்க. மேலேருந்து அவர் உடச்சி அந்த கூடையில் வச்சு கயிறில் கட்டி கீழே அனுப்புகிறாரு. அவங்க கீழே இருந்து அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி வச்சு அதை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அதில் ஒரு தட்டுறாங்க. அந்த குச்சியில் இருக்க எல்லா டேட்ஸும் அப்படியே கொட்டிடுது. அப்புறம் அதை கீழே போட்டுறாங்க.
அந்த டேஸ்ட் அந்த ஒமானி கையில் எடுத்துகிட்ருக்காருல, அது வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தாரு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது, நம்ம எப்படி கிராமத்துலலாம் போனால் ஏதாவது சாப்பிட இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் கை நிறைய பொறுக்கி, "இந்தாங்க எடுத்துக்கோங்க, சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பிளாக்ல நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் இல்லை? நான் பிடிச்சிட்டே இருப்பேனா நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்களா? மரத்துலேருந்து இப்போ அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்களே, அதில் கொடுத்த டேட்ஸு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வெளிச்சம் இருக்கும் பொழுதே நம்ம வெளியில் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃபார்மை விட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப இந்த மாஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, அதில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது தான் ஒரு 3:30 4:00க்கு நிறைய பேர் வந்து மேலே மலை மேலே ஏறிட்டு இருந்தாங்க. ஒரு 20-30 பேர் ஒட்டுக்கா குரூப்பாக வேறு ஏறிட்டு இருந்தாங்க. நம்ம தனியாக வந்ததுனால மேலே போகல, பயந்துட்டு கீழே இறங்கிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தனியாக மேலே ட்ரெக்கிங் பண்ணதே இல்லை. நாங்கள் போனப்போ அந்த மலையில் யாருமே இல்லை. அதனால் நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த ட்ரெக்கிங் போகிற ரூட்டை தவிர மீதி இந்த மாதிரி அங்கங்கே நிறுத்தி அந்த மலையில் வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே மேலே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ரூட்டில் மேலே ஏறினோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே இருந்தது. அங்கே இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது க்ரீனரியாக தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு இறங்கி வந்தோம். இந்த க்ரீனரிஸுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மலை மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதில் ஒரு கொஞ்சம் தூரம் ஓரளவுக்கு தூரம் நாங்கள் மேலே ஏறிட்டு இறங்கிட்டோம். இந்த கார்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த மலையை மேலே ஏறி மேலே ரீச் பண்ணால் அதான் ஜப்லக்தர் அப்படின்னு நினைக்கிறேன். 5.5 கிலோமீட்டர் தான் மலை ஏறுறதுக்கு. மலை ஏறி இறங்கிடலாம். ஆனால் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வரணும். கொஞ்சம் காலையில் நேரமாக வந்துட்டு மலையை வெயிலுக்கு முன்னாடியே ஏறிட்டு கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சதுக்கப்புறம் மேலேருந்து இறங்கினா கரெக்டாக இருக்கும். எங்களை மாதிரி மதியானமாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணால் ஏறுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அந்த இடத்துல போய் ரீச் பண்ணவும் முடியாது. ஏறிட்டு நம்மளால் கரெக்டாக கீழே இறங்கவும் முடியாது. அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி போகணும். இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இந்த மாதிரி அங்கங்கே அந்த வில்லேஜ்குள்ளே நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து இறங்கி நடந்து போய் பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொன்றும் மலை ஏறுற மாதிரி தான் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம், ஒரு சில வியூ பாயிண்ட்டு. அதனால் இது நாங்கள் ரோட்லேயே இருந்து அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப் ஃபார்மிங் மாதிரி தான் இருந்தது. நம்ம ஊரில் மலை பிரதேசத்தில் எப்படி ஸ்டெப்பாக அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக கிரேப்ஸ் தான் இருந்தது இங்கே. இதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல அங்கங்கே நிறுத்தி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு போகும்போது இந்த சன்செட்டை பார்க்கும் பொழுதும் இந்த வியூவை பார்க்கும் பொழுதும் சூப்பராக இருந்தது. நிறைய பேத்துக்கு வந்து ட்ரெக்கிங் போக பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு டைம் ட்ரெக்கிங் பண்ணி பாருங்கள். நான் இந்த இடத்தோட வந்து லொக்கேஷன் வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.